அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலம் இது. தேர்தல் காலம்னா இன்னும் 6-7 மாதம் இருக்கு. இருந்தாலும் கூட இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு தேர்தலுக்கு 7 மாதங்களுக்கு முன்பே அந்த பரபரப்பு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அது இந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தான் இப்படி ஒரு பரபரப்பு பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான அந்த பிணைப்பு இருக்கு பாருங்க, அவங்க அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு எதிரில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு. இதை அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க. எப்படியாவது திமுக கூட்டணி உடைச்சே ஆகணும், அதுல இருந்து ஒரு கட்சிகளை இழுத்தாகணும் அப்படிங்கிறத எங்களுடைய முக்கியமான அஜெண்டா அப்படிங்கிறத பாஜகவா இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளும் அதை சொன்னாங்க. குறிப்பா அதிமுக பல இடங்கள்ல சொல்றாங்க. இப்போ கூட திமுகவில் மிகப்பெரிய கட்சி ஒன்று வருது. எது மிகப்பெரிய கட்சின்னு தெரில. திமுகவை விட மிகப்பெரிய கட்சி எது? ஒருவேளை திமுகவே வருது என்னவோ தெரில. அவங்க சொல்றதை பார்த்தா அதுக்கு அவங்க ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்காங்களாம் அதிமுகவில். ஸோ வெளிப்படையாகவே அவங்களுடைய நோக்கம் திமுக கூட்டணியை உடைப்பது தான் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜயும் பலமுறை சொல்லிதான் நீங்க கேட்டிருப்பீங்க. திமுக கூட்டணியை உடைப்பது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவரும் சொன்னதை நீங்க பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்னன்னா, இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு ஒரு அலைவரிசையில் பயணிக்கிற கூட்டணி, மக்கள் கிட்ட எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம போய் வாக்கு சேகரிக்க முடியும். அவங்களால தங்கள் கொள்கைகளை வெளிப்படையா சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும். எதிரில் இருக்கிற யாரும் கேட்டுற முடியாது. நீ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தீங்களே, இன்னைக்கு எப்படி கூடி குழவுறீங்க, உனக்கு மானவக்கம் எதுவும் இல்லையா, வாழ்க்கையை நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி 2 பேரும் சேர்ந்து கூடி கொலை வரீங்க அப்படிலாம் யாரும் கேட்கவே முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக 3 தேர்தல்களை இந்த கூட்டணி சந்தித்து அமோக வெற்றியை பெற்றிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கூட்டணியை உடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திருச்சி சிவா அவருடைய பேச்சு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரி, திருச்சி சிவா அப்படி என்ன பேசினாரு, அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னா, அவர் சொன்னது என்னன்னா, காமராஜரை பெருமைப்படுத்தும் நோக்கில் அவர் ஒரு பேச்சு, அதே நேரம் தன்னுடைய தலைவரையும் விட்டு கொடுக்காமல் பேலன்ஸ்டா ஒரு பேச்சை அவர் தெரிவிச்சிருந்தாரு காமராஜருடைய அந்த பிறந்த நாள் அன்று. அது என்னன்னா, காமராஜர் கடைசி காலத்தில் அப்போ கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் காமராஜருக்கு உடல்நிலை சரியில்லை. இன்னொரு பக்கம் நெருக்கடி நிலையை வேற அந்த அம்மா அறிவிக்க போறாங்க, அல்லது அந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலைக்கு இணையான ஒரு காலகட்டம் அப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் காமராஜருக்கு உடல்நிலை சரியில்லாத அந்த சூழலில் அவருக்கு மருத்துவர்கள் தந்த அட்வைஸ் என்னன்னா, முடிந்தவரை அந்த குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறைகளில் தூங்குங்க, குளிர்ச்சியான இடங்களில் தங்கறதுக்கு நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த பரிந்துரை ஆனால் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இல்லை, அவருடைய கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. அதனால திமுகவை எதிர்த்து அவர் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. குறிப்பாக வட மாவட்டங்கள், அதாவது வேலூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, காட்பாடி, இந்த மாதிரியான அந்த வட மாவட்ட பகுதிகளில் அவர் அதிகமாக சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கு. இங்கே வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் குளிர்சாதன வசதி உள்ள அறைகளில் தங்கணும். ஆனால் அன்னைக்கு குளிர்சாதன வசதிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம், அப்போதான் வருது, அது ஒரு அரிதான விஷயம். அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் காமராஜருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு, ஏன்னா ஒரு முதல்வராக அதுவும் அவர் பார்க்க வேண்டியிருக்கு, கருத்தில் கொண்டு அவர் பெரியவர் எங்கெல்லாம் தங்குறாரோ, அதாவது அவர் அரசு பயணியர் விடுதியில் தான் அவர் தங்குவார். ஏன்னா அவர் எம்பி வேற. அப்போ அதனால ஒரு எம்பிக்கு உரிமை இருக்கு தங்கறதுக்கு. கூடுதலாக அவர் ஒரு பெரிய தலைவர், முன்னாள் முதல்வர். அதனால அவருக்கு தங்குவதற்கு அனைத்து அந்த பயணியர் விடுதிகளிலும் ஏசி வசதியை செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் உத்தரவிட்டு அதன்படி ஏசி வசதி செய்யப்பட்டது. அதில் தான் அவருக்கு பெருந்தலைவர் அவர்கள் தங்கினாரு அப்படிங்கிறத அவர் சொல்றார். இதை அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏசி வசதி இல்லாம தூங்கினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டமான மலிவான ஒரு அரசியலை செய்யறாங்க. திருச்சி சிவா அப்படி சொல்லலை. கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர் இருவரும் எதிர் துருவ அரசியலை மேற்கொண்டிருந்தாலும் இருவருக்குள்ளும்
இந்த மாதிரியான ஒரு அந்யோன்யம் இருந்தது, பாசம் இருந்தது. அதை வந்து வெளிக்காட்ட வந்து தவறுனதே இல்லை, கலைஞரும் சரி பெருந்தலைவரும் சரி. இதை வந்து அவரு பதிவிட்டிருக்கார். உடனே வந்து இவங்க எப்படி காமராஜரை நீங்க அப்படி சொல்லலாம், அவரை வந்து நீங்க இழிவுபடுத்திட்டீங்க. குறிப்பா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மரணிக்கும் தருவாயில் கலைஞர் கையை பிடித்து இந்த ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு ஒரு கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது நடந்ததா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. யாரும் பக்கத்துல இருந்து பார்க்கல. திருச்சி சிவாவும் பார்க்கல, அல்லது வேறு இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்களே பொங்குறாங்களே காங்கிரஸ் தலைவர்கள், அவர்களும் யாரும் பார்க்கல. இது வந்து ஒரு செவி வழி செய்தி, ஒரு செவி வழியான ஒரு ஒரு சம்பவம். அது இந்த சம்பவத்தை ஒன்று கலைஞர் உறுதிப்படுத்தி இருக்கணும், அல்லது பெருந்தலைவர் உறுதிப்படுத்தணும். இப்போ இருவருமே இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் கலைஞர் கையில், அதாவது கலைஞரையும் காமராஜரையும் ஒரு பெரிய மதிப்பு வைத்து அந்த ரீதியில் தான் வந்து அவர் திருச்சி சிவா வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். இதை வந்து பூதாகரமாக்கி எப்படியாவது வந்து இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதுல மிகுந்த முனைப்பு காட்டுறாங்க எதிர்கட்சிக்காரர்கள். குறிப்பாக பாஜகவும் அதிமுகவை சேர்ந்தவர்களும், குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஜால்ரா போடுகிற பத்திரிகையாளர்கள் இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊதி பெரிதாக்குறாங்க. இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் அந்த கட்சியில் இருக்கிற குறிப்பிட்ட சிலர், அதாவது எம்பி ஜோதிமணி, திருச்சி வேலுசாமி, இப்போ செல்வ பிறந்தைக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்காரு. இன்னும் சிலர் வந்து கூடுதலாக அது அந்த குழப்பத்தை வந்து அதிகரிக்கிற வகையில் வந்து அவருடைய பேச்சுக்கள் அமையுது. இந்த கூட்டணியில் பிளவு ஏற்படுத்துகிற முயற்சிகளுக்கு வந்து தூபம் போடுற மாதிரி தான் வந்து அவர்களுடைய பேச்சுக்களும் அமைந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதுல திருச்சி சிவா வந்து தப்பா பேசுறாருன்னா அவர் தப்பா எதுவும் பேசல. ஒரு சரித்திரத்துல தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான மனிதாபிமான முறையிலான, இரண்டு தலைவரும் வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் பரஸ்பரம் எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருந்தாங்க, எப்படி மரியாதை வச்சிருந்தாங்கன்றத சொல்வதற்கு அந்த சம்பவத்தை வந்து அவர் பயன்படுத்துறார். இப்போ இந்த நேரத்துல தான் என்னன்னா, இவங்கெல்லாம் இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2013 கலைஞர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதிய ஒரு விஷயத்தை இப்ப எடுத்து ஷேர் பண்றாங்க. அந்த முகநூல் பக்கத்துல இந்த ஏசி வசதி அவர் ஏன் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதையே வந்து அங்க பதிவிட்டு இருக்கார் கலைஞர். ஸோ ஏசி வசதியை அவர் செஞ்சு கொடுத்துருக்கார். அது காமராஜரும் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு குடியேற்றத்துக்கோ ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து காமராஜரை பேசுறதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க காங்கிரஸ்காரங்க. அவர் ஒரு பயணியர் விடுதலில் தங்கியிருக்காரு, ஏசி அறையில் தங்கியிருக்காரு. அந்த அறையில் அமர்ந்தபடி இருந்த காமராஜரை வந்து நீங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு வாங்க பேசணும்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ சொன்னாரா, என்னைய அவசரம், இப்போ கருணாநிதியை திட்டுறதுக்கு தானே கூப்பிடுறீங்க, இப்போ அவர் செஞ்சு கொடுத்துக்கிற ஏசி வசதியில தான் ஏன் உக்காந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இரியா வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் பேசினதாகவும் கலைஞர் வந்து அதில் பதிவிட்டிருக்கார். அதில் எனக்கும் அவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் உள்ளுக்குள் இருந்த பாசம் மதிப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் தன் கைப்பட குறிப்பிட்டிருக்கார். இப்போ கலைஞர் உயிரோடு இல்லை, அதனால வந்து இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா கலைஞருக்கும் காமராஜருக்குமான அந்த உணர்வு, அந்த புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்கார். கலைஞரை கையை பிடிச்சிட்டு இனி தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு காமராஜர் சொன்னாரான்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அவங்களுக்கு இன்னொரு ஒரு உதாரணம், ஏன்னா இப்போ இருக்கிற பலருக்கும் வந்து அது தெரியாது, பலர் அந்த காட்சியை பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. பட் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, நான் மிக இளம் வயதில் தினத்தந்தியில் வந்து முதல் பக்கத்தில் வெளியான அந்த புகைப்படம் எனக்கு இன்னும் கூட பசுமை நினைவு இருக்கு. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், அப்படி இப்படியெல்லாம் பொய் சொல்ல விரும்பல. அந்த படத்தை பார்த்த நினைவு எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து மிக பெரிய காமராஜருடைய மிகப்பெரிய பக்தர். அவர் காமராஜருடைய பக்தர்னு சொல்லணும். அவர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அழுதது இன்னும் ஞாபகம் இருக்கு. அதில் வந்து என்னன்னா, பெரியவர் காமராஜர் அவருடைய இறுதி நிகழ்வு, ஏன்னா மரணிச்சிட்டாரு, அவரை வந்து நல்லடக்கம் செய்வதற்காக இடத்தை தேடுறாங்க. அப்படி தேடுகிற போது இப்போது இருக்கிற ராஜ்பவனுக்கு பக்கத்தில் இடத்தை ஒதுக்குறாங்க. அது வந்து ரொம்ப அடர்த்தியான காடு. அந்த காட்டில் வந்து அவரை அங்கே தான் நல்லடக்கம் செய்கிறதுன்னு எல்லாரும் ஒருமித்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி கிளியர் பண்ணுறதுல வேட்டியை மடித்து கட்டிட்டு மண்வெட்டியோட கலைஞர் நிற்கிற அந்த புகைப்படம் வெளியாகி வந்தது. பெரிய காமராஜருக்கு
ஒரு மகனை போல நின்று அந்த இறுதி காரியத்தை கலைஞர் செஞ்சாரு அப்படின்னு வந்து பலரும் சொல்றாங்க. அதை தான் வந்து திமுககாரர்கள் பலரும் மேடைகளில் சொல்றாங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாத பலர் வந்து அதை மறுதளிக்கிறாங்க, குறிப்பாக காங்கிரஸ்காரங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த 75ல் என்ன நடந்ததுன்றத அன்னைக்கு இருந்த பலரும் இப்போது நினைவுக்கு கொண்டு வருவாங்க. கலைஞர் வந்து வேட்டியை மடிச்சு கட்டின்னு வந்து அந்த இறுதி நிகழ்வுகளில் அப்படி வந்து அவர் வேலை ஏன்னா வேலை செய்ய வேற யாருமே இல்லையான்னு கேட்காதீங்க. தாமே முன் வந்து தாமே முனைப்பு காட்டி களத்தில் இறங்கி செய்யறதுங்கிறது வேற, அது ஒரு மனநிலை. அதை வந்து கலைஞர் வந்து செஞ்சிருந்தார். அதனால இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பூதாகரமாக்கி காமராஜர் பேரன், காமராஜர் பேத்தி, இன்னும் இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்ட போய் காமராஜர் ஏசியில் படுத்தாரா, ஏசி இல்லைன்னா அவருக்கு ஆகாதா, ஏசி இல்லைன்னா நான் தங்க மாட்டேன்னு சொன்னாரா, இப்படியெல்லாம் வந்து அபத்தமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. எதிரணியில் இருப்பவர்களுடைய ஒரே அஜெண்டா என்ன? இந்த கூட்டணியை உடைக்கணும். அதுக்கு எதுடா சாக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து புரிஞ்சிக்காம அவர்களுக்கு இன்னும் வந்து ஊக்கம் தருகிற மாதிரி வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிற இந்த காங்கிரஸ்காரர்கள் இவ்வளவு தூரம் வந்து பேசுறதுங்கிறது தேவையற்றது. இது தவிர்க்கப்பட வேண்டியது. அதே போல திருச்சி சிவா பேசுறது உண்மையிலே தப்பா இருந்தா அவர் வந்து மன்னிப்பு கூட கேட்டிருப்பார், அல்லது அவரை கண்டிச்சிருப்பார் மு.க. ஸ்டாலின் அவர்களும். பட் அவர் அப்படி ஒன்றும் தப்பா பேசல. அந்த வீடியோவை நான் முழுசா கேட்டு பார்த்துட்டேன். அதுல வந்து தவறான தகவல்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. கூடுதலா இந்த கலைஞர் கையை பிடிச்சிட்டு காமராஜர் வந்து கண்ணீர் விட்டாருங்கிறது வேணா நீங்க மிகையா இருக்கு அல்லது இதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு வேணா சொல்லாம தவிர, இந்த ஏசி விவகாரம்ங்கிறது ஆதாரமற்றது அல்ல, நடந்திருக்கு. கலைஞரும் அதை குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று, காங்கிரஸ்காரர்களே பல பேர் வந்து அது உண்மைதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக, எந்த வகையில காமராஜர் சிறுமைப்படுத்திட்டாங்க? இதுல காமராஜர் எங்கே சிறுமைப்பட்டார்? ஏசில தங்கினாரு அப்படின்னு சொல்றது காமராஜருக்கு சிறுமையா? காரணம் அவரது உடல்நிலை. அவருக்கு இதய பிரச்சனை இருந்தது. அதனால வந்து அவரு குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தாதான் அவருக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள் அட்வைஸ். இதுல யார் என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்க? இதை கேட்ட மக்கள் யாராவது வந்து கொந்தளிச்சு போய் வந்து காமராஜர் பாருங்க, அவர் வந்து பொய் வேஷம் போட்டிருக்காரு, ஏழை பொங்காலன்னு சும்மா சொல்லிட்டாரு, அவர் ஏசிலேயே இருந்திருக்காரு பாருங்க, இப்படி யாராவது கேட்டாங்களா? இப்படி இல்லாத ஒன்றை ஏன் வந்து இவங்க இட்டு கட்டி இந்த ஜோதிமணி ஆகட்டும், திருச்சி வேலுசாமி ஆகட்டும், இவர்கள்லாம் பேச வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன்னா இந்த திருச்சி வேலுசாமி இந்த காமராஜர் விவகாரத்தை இப்போ எடுத்திருக்காரு. இதுக்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பே வந்து அவர் கூட்டணி ஆட்சி தான் வேணும், அந்த கூட்டணி ஆட்சியில காங்கிரஸ் 2 பேர் வந்து மந்திரிகள் இருப்பாங்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ளுகிறத ஏதோ கட்சியினுடைய கருத்து மாதிரி வந்து அவர் வெளிப்படையா வந்து பேசிட்டார். கூட்டணிக்குள்ள எப்படி சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே வந்து நமக்கு தோணுது அது. அதனால் இந்த கூட்டணி இருந்தா தான் உங்களுக்கு மரியாதை. இப்போ நாங்க இல்லாம திமுக ஜெயிச்சிருமா, திமுக ஆட்சியை பிடிச்சிருமா அப்படிலாம் பல பேர் கேட்டுக்கிட்டுறாங்க கூட்டணி கட்சிகள்லாம். அவங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள்லாம் இல்லைன்னா கூட தேர்தலில் திமுக போட்டியிடும். நீங்க உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா கூட திமுக தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ, ஆட்சி பிடிக்கிறாங்களோ பிடிக்கல, அப்படி அதை ஓரமா வச்சுட்டு உங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிப்பாருங்க. ஒருவேளை திமுக இல்லாம நீங்க எல்லாம் தனிச்சு நின்னா என்ன ஆகும்? மக்கள் நல கூட்டணி ஆகும். இல்ல நீங்க எல்லாம் ஏடிஎம்கே போய் சேர்ந்துருவீங்களா? பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல போய் நீங்கள் ஐக்கியமாகி அந்த அணியில நின்று நீங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போறீங்களா? நடைமுறையில எது சரியானது, எது மதிப்பு மிக்கது, மக்கள் கிட்ட உங்க மரியாதையை காப்பாற்ற போறது எது? இந்த திமுக கூட்டணி தான். இந்த கூட்டணியே உள்ள இருந்து வலு சேர்க்காம அற்ப காரணங்கள், இது வந்து உண்மையிலேயே வந்து பைசா பெறாத ஒரு ஆர்கியூமெண்ட் இது எதுவுமே. காரணம், காமராஜரை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது. இந்த உலகம் உள்ள வரைக்கும் இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட காமராஜர் சரித்திரத்தில் ஏழை பங்காளராக கல்வி கண் தந்த ஒரு கடவுளாக வாழ்வார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் அவர் புகழ சிதைக்கவே முடியாது. சிதைக்கணும்னு நினைச்சா கூட வந்து அவங்க காலியாயிடுவாங்க. அப்படி ஒரு இடத்துல காமராஜர் இருக்கார். அவரை வந்து நீங்க அற்பமா இழுத்து கண்டதுக்கெல்லாம் வந்து அவரை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இந்த கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போறதுதான் உங்களுடைய நோக்கமா? அப்படி நோக்கமாக இருந்தால் தனிச்சு நின்று இப்போ காட்டுங்க பார்ப்போம் என்ன நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க பேசுற மாதிரியே திமுககாரன் பேச ஆரம்பிச்சா தாங்குவீங்களா? நீங்க ரொம்ப பெரிய வீரமா வந்து பேசுறாங்க வேலுச்சாமி, அன்பு ஜோதிமணி, இவங்கெல்லாம் உங்களை மாதிரியே திமுககாரங்க போட்டு புழக ஆரம்பிச்சா நீங்க என்ன ஆவீங்க? இப்போ தனியா போய் நின்றுவீங்களா? அல்லது உங்க கூட வந்து மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட வந்துருமா? நீங்க போனா இன்னொரு கட்சி வரப்போகுது உள்ள, அவ்வளவுதான். காங்கிரஸ் வெளியே போனா வேற ஒரு கட்சிக்கான ஆப்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கு. அரசியலுங்கிறது எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம்.
அதனால வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும், கட்டுப்பாட பேசணும். தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் பொங்கி வந்து எதிரில் இருக்கிறவனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தா தயவு செஞ்சு கூட்டணி விட்டு வெளியே போய் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா முதல்வர் வந்து இந்த விஷயத்தை மிக பக்குவமாக கையாளணும்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அற்பக்காரர்களுக்காக வந்து தேவையில்லாம நம்முடைய உயர்ந்த நோக்கத்தை, லட்சிய கூட்டணியை உடைச்சிடாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அமைதியா இருங்க. கூட்டணி பத்தி பேசுறது அல்லது காமராஜர் விஷயத்துக்கு வந்து தேவையில்லாம அடிச்சுக்கிறது, இதையெல்லாம் வந்து அமைதியா கடந்து போனீங்கன்னா தான் இந்த 2026 தமிழ்நாடு தப்பிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கௌரவமான ஆட்சி கிடைக்கும். இல்லைன்னா வந்து அலங்கோல ஆட்சி தான். நீங்க இந்த தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை வந்து அகற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இதை பேசலாம். அப்ப என்ன ஆகும்னா திமுக ஆட்சி மட்டும் போகாது, உங்க மான மரியாதை எல்லாம் சேர்ந்தே போகும்.